காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இன்று தமிழ்நாடு மாநில மணல் லாரி கூட்டமைப்பு நிர்வாகிகளோடு இன்று மனு கொடுக்க வந்திருக்கோம். இதில் முக்கிய பிரச்சனை என்னன்னா, சட்டத்திட்டமே இன்னும் உருவாக்கல. இந்த அரசை கேட்டுக்கிட்டே இருக்கிற தொடர்ந்து ரூல்ஸே ஃப்ரேம் பண்ணல. அவன் எப்படி குவாலிட்டி அரைப்பான்? எப்படி அவன் வச்சுக்கிற கணக்கு வரும்? ஒரு காவல் நிலையமே இல்லைன்னா திருட எப்படி பயப்படுவான்? அது மாதிரி தான் அது. பிடபிள்யூடிக்கான சட்டத்திட்டங்களை இன்னும் உருவாக்கவில்லை. சட்டத்திட்டங்களை உருவாக்குனா மொத்த கணக்கும் வெளியே வந்துடும். ஆகவே ஈவே பில் கொண்டாடினா சட்டத்திட்டங்கள் வேணும். அப்படி இல்லைன்னா நாங்கள் மாவட்ட ஆட்சியரோ கனிமவளத்துறை அதிகாரியும் விசாரிக்கக்கூடிய பவர் எங்களுக்கு வேணும். அப்படின்னா லோக் ஆயுக்தா வந்துச்சுன்னா மாவட்ட ஆட்சியர் முதல்வர் வரைக்கும் நாங்கள் கொஸ்டின் பண்ண முடியும், ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியும். ஏன்னா 4 ஆண்டை தொடர்ந்து இங்கேயே சொல்லிக்கிட்டே இருந்தால் அதை முடிய போகுது. அதுதான். ஆகவே லோக் ஆயுக்தா என்ற அமைப்பு வர வேண்டும். வந்தால் தான் இந்த அதிகாரிகளுக்கு பயம் வரும். இல்லைன்னா தொடர்ந்து மனு கொடுத்துட்டு போக முடியாது. அதிகாரிகள், அரசியல்வாதிகள் லஞ்ச ஊழலில் ஈடுபடும் போது அவர்களை விசாரிக்கும் அமைப்பாக லோக் ஆயுக்தா திகழ்கிறது. முறையான புகார் கொடுக்கப்பட்டால் மாநில முதல்வர், மாநில அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களையும் இந்த அமைப்பால் விசாரிக்க முடியும். எந்தவொரு தனி மனிதரும் அரசு அதிகாரிகளால் பாதிக்கப்பட்டிருந்தால் உரிய ஆவணங்களோடு வழக்கு தொடர வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அதிகாரிகளின் ஊழல், அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துதல், வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தல் குறித்த புகார்கள் செய்யலாம்.